பொன்னியின் செல்வன் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் வழங்கும் அமரர் சாண்டில்யனின் கடல் புறா ஒலிப்புத்தகம். ஏன் அப்படி நினைக்கிறாய் மஞ்சள் அழகி? என் மதி அப்படித்தான் சொல்லுகிறது மஞ்சள் அழகி. திடீரென அவர் நேற்றுதான் வந்தார். வந்த அன்றே உன்னை தொட்டார். இந்த அலையும்தான் உன்னை தொடுகிறது, தொட்டுவிட்டு போய்விடுகிறது. அவரும் அலை போலத்தான் மீண்டும் போய்விடுவார். மஞ்சள் அழகி, நீ கடற்கரை, அவர் அலை. ஆனால் ஒரு வித்தியாசம் உண்டு. அலை மோதுவதில் கடற்கரையில் வடு ஏற்படுவதில்லை. உன் மனத்தில் காயமும் காயத்தின் விளைவாக நிரந்தர வடுவும் ஏற்படும். வந்திருப்பவர் வீரர், மாதரை விட நாட்டை அதிகமாக மதிப்பவர். உன்னை தொட அவர் இங்கு வரவில்லை. கலிங்கத்தின் கடல் ஆதிக்கத்தை உடைக்க தளம் தேட வந்ததாக அவரே சொல்லவில்லையா? அதற்காகத்தான் வந்தார். வந்த இடத்தில் நீ கண்ணில் பட்டுவிட்டாய், அவ்வளவுதான். உன்னை தொட்டு சென்று விடுவார் மஞ்சள் அழகி, திரும்பவும் வரமாட்டார் என்று மதி சொல்கிறது. அது மட்டுமல்ல என்று மஞ்சள் அழகி தன் உணர்ச்சி வேகத்தை சிறிதே தடை செய்தாள். வேறு எது? இளைய பல்லவன் குரல் வறண்டு கிடந்தது. உங்கள் மனம் வேறு ஒருத்தியையும் தொட்டிருப்பதாகவும் என் புத்தியில் பட்டிருக்கிறது. உனக்கு